ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா என் மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என்னுடைய இந்த தங்க மூட்டையை உனக்காகவே தான் கொண்டு வந்தேன். இதன் மூலமாக உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து நீ நினச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கை இருக்கிற நிலைமையை வச்சு எல்லாமே இனி இப்படி தான் இருக்கும்னு முடிவுக்கு வந்துடாத. கூடிய சீக்கிரம் இனிப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை உன் வீட்லையும் உன் வாழ்க்கையிலையும் நான் நடத்தி தரப்போகிறேன். நீ அமைதியாக கொஞ்சம் ஓய்வெடுத்தாலே போதும். உன் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய வாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. அதை உன் விருப்பப்படியே நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எனக்காக செய்த எல்லா பூஜைகளையும் நான் ஏற்றுக்கிட்டேன். எனக்காக நீ ஒரு சிறு தீபம் ஏற்றி வச்சாலும் இந்த வராகி அம்மா மனம் மகிழ்ந்து நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை உடனே உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு தீங்கு நேர நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் உன் கூடவே நான் இருந்து என் 12 கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து தருவேன் என் செல்லமே. நீ வேண்டி கேட்டது என்னன்னு எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இனிமே உன்னுடைய சோதனை காலமெல்லாம் முடிஞ்சு போய் நீ சாதனை படைக்கும்படி நல்ல காலம் வரப்போகுது. அதனால தான் முதல்ல உன் பண கஷ்டத்தையும் பண பிரச்சனையையும் தீர்க்கணுங்கிறதுக்காக உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தங்க மூட்டையோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு என் செல்லமே. அம்மா வராகி தாயே, தினமுமே நீங்கள் எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கிறீங்க, ஆறுதலாக அனுகிரகம் கொடுக்குறீங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சொன்னாலும் நடக்கிறது எதுவுமே சரியாக இல்லையே. எல்லாமே எனக்கு மன வருத்தத்தையும் வேதனையும் தருவதாக இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்பட்டது எனக்கு புரியுது. எப்போதுமே நீ நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தாதான் நான் சொல்கிறபடி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் செஞ்சு தருவேன். நீ சதா சர்வ காலமும் நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையே நல்ல முறையில் மாறிடும் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். சூரியனை கண்ட பனி போல உன் துன்பமெல்லாம் உன்னை விட்டு விலகுன்னு நான் சொன்னது போல இப்போது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போய் இன்பங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வழிய போகுது. நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் நான் அங்கே போய் நின்று உன்னை வரவேற்று உனக்கு துணையாக இருப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேறுங்கிறத உனக்கு வெளிப்படையாக புரிய வைக்கதான் இப்போது இந்த தங்க மூட்டையை கொண்டு வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நான் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். என் அருகில் அமைதியான மனநிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய உனக்கு இப்போது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க கஷ்டமும் உன் மன வருத்தமும் வேதனையும் உன் பண கஷ்டமும் கூடிய சீக்கிரம் ஒன்றுமில்லாமல் போகும்படி செஞ்சு காட்டுறேன். நீ தேடி போன காலமெல்லாம் விலகி போய் இப்போது எல்லாம் தானாக உன்னை தேடி வந்து உன் வருகைக்காக காத்திருக்கும். உன் கவலைகளுக்கு மட்டும் மனசில் இடம் கொடுக்காதே என் செல்லமே. எந்த மனுஷன் கவலைகளை நினச்சி வருத்தப்பட்டு மூளையில் உட்கார்றானோ அவன் வாழ்நாள் முழுவதும் அதையே வருத்தப்பட்டுக்கிட்டு நோயாளியாக ஆக வேண்டியது தான். நீ எதை பற்றியும் நினைக்காம வருத்தப்படாமல் கவலைப்படாமல் என் அருளை பெறுவதற்கு தயாராகு. ஏன் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் சங்கல்பம் இன்றி உன் வாழ்க்கையில் ஒரு துரும்பும் அசையாது. இந்த வராகியம்மா இப்போது உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கிட்டேன். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும்னா எதையுமே அதிகமாக ஆராய்ஞ்சு பார்க்க வேணாம். உன் வாழ்க்கைக்கு முழுவதுமாக இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் மனசை மட்டும் நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்லமே. நீ உன் மனசில் எந்த அளவுக்கு மன போராட்டத்தோட மனக்கவலைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வழிகளை புரிஞ்சுக்கிட்டு தான் உன் மேலே இறக்கப்பட்டு
உனக்கான நல்லதை செய்து தரக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என் கண்ணின் இமை போல அல்லவா நான் உன்னை நினச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடந்தே தீரும். சில நேரங்களில் நான் வரலைனாலும் யாராவது ஒரு நபர் மூலமாக உனக்கான உதவி உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ உனக்கு கிடைக்க போகிற மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு. இத்தனை நாளாக கஷ்டத்தோடு காத்திருந்த நீ இப்போது உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தங்குதடையின்றி வந்து சேரும். எல்லாருமே உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. உன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்ந்து ராஜாத்தி ராஜனாக ராணியாக ராஜயோக வாழ்க்கையை நீ வாழ போகிற. உன்னுடைய புது முயற்சிக்கு கிடைக்கும் ஒரு சிறிய வரவேற்பாக இப்போது இதை நினச்சிக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லா முயற்சிகளும் பெரு வரவேற்பை பெற்று பெருசாக வெற்றிகரமாக நகரப்போகுது. உன் வாழ்க்கையில் இனி நீ என்ன செஞ்சாலும் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் என் செல்லவே. நீ மூழ்கிட்ட அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்க முன்னால் கடல்லிருந்து முத்தெடுத்துக்கிட்டு மேலே வந்தது போல கரையில் வந்து நிற்க பாரு. நீ ஜெயிச்சு வெற்றி பெற்று வெற்றியாளனாக நிற்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு மரத்துலேருந்து ஆயிரக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சியை வச்சே லட்சக்கணக்கான மரங்களை எரித்து விடலாம் அல்லவா? அதே போலதான் ஒரு எதிர்மறையான எண்ணம்ங்கிற தீக்குச்சி உன் வாழ்க்கையவே அழிச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நேர்மறையான நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் அருள் செய்வேன். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு வேணுங்கிற விஷயத்தில் நீ அதிகமாக கவனம் செலுத்தும் போது வேண்டாதது தானாகவே விலகி போயிடுமேன்னு செல்லமே. உன் குடும்பத்தில் உன்னுடைய இல்வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். குடும்பம்னா எப்போதுமே அமைதியாக மகிழ்ச்சியாக மட்டும் இருக்க முடியுமா என்ன? சின்ன சின்ன பிரச்சனையும் கஷ்டமும் யார் மூலமாகவாவது எதுக்காவது வரதான் செய்யும். அப்படிப்பட்ட சமயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு. எக்காரணம் கொண்டும் அவசரப்பட்டு பேசவோ சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவோ வேணாம். உனக்கும் உன் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். இனிமேல் உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும்படியும் நான் செய்வேன். மன்னிக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்தை மறக்கிறது கிடையாது. மன்னிப்பது அப்படின்னா உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பை சுமக்காமல் இருப்பது தான். ஒருத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சுருக்கலாம், அல்லது உனக்கு நெருங்கிய சொந்தமே உன் மனசு கஷ்டப்படும்படி எதையாவது பேசியிருக்கலாம். அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப பழி வாங்கணும்னு நினைக்காம அந்த மனக்கசப்பை அங்கேயே விட்டுட்டு அவங்க செஞ்ச தவறுக்கும் தப்புக்கும் இந்த வராகியம்மா நான் தண்டனை கொடுப்பேன்னு விட்டுட்டீனா உன் மனக்கசப்பை மறந்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை சுகமாக சந்தோஷமாக இருக்குமேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ உன் வீட்டில் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நிம்மதியாக கண்ணீர் இல்லாமல் மனநிறைவான வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உனக்கு தேவையானதை கையோடு கொண்டு வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ அழுத நாட்களெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என் செல்லமே. இனி தோல்வி கண்டு துவளாத மனசோடையும் வெற்றி கண்டு ஆடாத மனசோடையும் எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய பக்குவத்தோடையும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. கோடி கோடியாக பணம் இருந்தாலும் மனிதர்கள் அதை செலவழிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசியில் எதுவுமே கையில் தங்காமல் போயிடும். அதனால் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சம்பாதிக்கிறதையும் முயற்சி செய்கிறதையும் உழைக்கிறதையும் நிறுத்தக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கையில் எதுவுமே காசு பணம் வசதியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வர்ற வரவையும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய பிள்ளைகளும் இருக்கீங்க. வரவுக்கு மீறிய செலவுங்கிறது
எப்போதுமே வருத்தத்தையும் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்குன்றத நீ மறந்துவிடக்கூடாது என் செல்லமே. எப்பவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் எளிமையாக சிக்கனமாக சேமிப்பு செய்யக்கூடிய ஆளாக இருந்தீனா இந்த வராகியம்மா உனக்கான ராஜயோகத்தை உன் கைகளில் கொடுத்து நீ நினச்ச காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். எட்ட முடியாத தூரம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ விடாமுயற்சியோட உன் குறிக்கோளை நோக்கி நகர்ந்து போகும்போது இந்த வராகியம்மா உன் முயற்சிக்கெல்லாம் பலனாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையின் லட்சியங்களை நீ எட்டி பிடிப்பதற்கு நானும் துணையாகவே இருப்பேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையுமே இப்போது நிறைவேற்றி தர்றேன். உன் வாழ்க்கையே இனி இன்பமாக மாறப்போகுது. நீ 10ஓடு 11 நிற்கிறத விட நீ தனித்து இருந்தால்தான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருக்கும்போது இனி எதுக்குமே கவலைப்படாத. எந்த இடத்துலையும் எதுக்காகவும் சோர்ந்து போயிடாம உன் வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து போய்கிட்டே இருந்தினா ஒவ்வொரு அடியும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான வாழ்க்கையை நீ வெற்றி பெறும்படி செஞ்சு காட்டுவேன். உன் நேர்மையும் துணிவும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளையே தரும் என் செல்லமே. வாழ்க்கையில் ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க அதிகமாக செலவு செய்ய செய்ய மனவேதனை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். ஒரு முறை நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு அதை நேசித்து பார்த்தினா வாழ்க்கை உன் வசப்படும். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்கும் பெருசாக ஆசைப்படாமல் உனக்கு தேவையானதையெல்லாம் இந்த வராகியம்மா கொடுப்பேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சு உன் கடமைகளை மட்டும் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் உனக்கு எதை எப்படி பெருசாக கொடுக்கணும், உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக வாழ வைக்கணும்னு யோசிச்சு அதன்படி அனைத்தையும் உன் கைகளில் நானே தருவேன்.